பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீத்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. அல்லேலூயா. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எப்படி பேசணும் என்பதை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய பேச்சு சரியில்லாமல் போயிடுது. நிறைய நேரங்களில் நம்ம பேசுகிறது அதிக பேச்சு, வீண் பேச்சு, சும்மா பொழுதன்னைக்கு பேசிக்கிட்டே இருந்து கிளவி பேச்சு, இப்படி நிறைய பேச்சில் வெரைட்டியாக இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க நியூஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இப்படி சில நபர்களாக இருக்க செய்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால எப்படி ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுவது என்பதை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த தீத்து 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லிக்கிறது. ஆனால் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லிக்கிறது, கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானுக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவன், தன் இஷ்டப்படி செய்யாதவன், முற்கோபம் இல்லாதவன், மதுபான பிரியமில்லாதவன், அடியாதவன், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன், அந்நியரை உபசரிக்கிறவன், நல்லோர் மேல் பிரியமுள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், நீதிமான், பரிசுத்தவான், இச்சையடக்கமுள்ளவன், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்கிறவன், எதிர் பேசுகிறவரை கண்டனம் பண்ணுகிறவன், வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இத்தனை ஆசீர்வாதங்கள் ஒரு கிரியைகளுக்குள்ளே இருக்கிறது. கண்காணியானவன், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், அசிஸ்டன்ட் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை எப்படி சொல்லணும்? அப்போ அந்த ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் எப்படி இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அருமையான இந்த பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுகிறார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணிக்கிறார். இதுதான் உபதேசம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் எப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கனி கொடுக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா ஆண்டவர் அறுத்து போட்டுருவார். அவருடைய வேலை அது. அவர் என்ன தான் நாம் ஜெபித்தாலும், நாம் துதித்தாலும், நாம் இவங்களுக்காக உபவாசம் பண்ணினாலும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி சிலருக்காக கண்ணீர் வடித்தாலும், புலம்பினாலும், நாம் ஊழியக்காரர்களாக இருந்தாலும், நாம் பெரிய ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதான பெரிய வல்லமையான காரியங்கள் செயல்பட்டிருந்தாலும், கனி கொடுக்காவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக யாரையாக இருந்தாலும் கர்த்தர் அறுத்து போட்டு விடுவார். அப்போ ஆரோக்கியமான உபதேசம் என்று சொன்னால் என்ன? நாம் இந்த டாக்டர்கிட்ட போன உடனே எத்தனை நாளாக உங்களுக்கு ஜுரம் அடிக்குது, இங்கே எத்தனை நாளாக உங்களுக்கு பெயின் இருக்குது, எத்தனை நாளாக உங்களுக்கு கண்ணில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த முடி ஃபால் ஆகுது, எவ்வளோ நாளாக முடி ஃபால் ஆகிட்டு இருக்குது, ஏன் இந்த கால் எரிச்சல் இருக்குதா, பாதம் எரிச்சலா, சரி இந்தாங்க இந்த பிளட் ரிப்போர்ட்டு, நீங்கள் போய்ட்டு மெடிக்கலில் போய்ட்டு மெடிசன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வரும்னா இந்த பிளட் ரிப்போர்ட்டை நீங்கள் லேபில் போய் கொடுத்து எனக்கு நெக்ஸ்ட்டு வரும்போது நீங்கள் இந்த பிளட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வாங்க. எனக்கு பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உடனே அவங்க வருவாங்க. அந்த பார்ட்ஸு சரியில்லைன்னா அதை அறுத்து போட்டுருவாங்க. அது நம்ம உடம்பை கெடுத்துடும், அது நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிடும், சரீரத்தை அழிச்சிடும். இன்றைக்கி அப்பண்டிஸ் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, கால்பெட் பிரச்சனை சொல்லிக்கிறாங்க, இல்லை வயிறு குடல் பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, சுகரு, இல்லை பலவிதமான வியாதிகள். அப்போ ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 கிட்னியும் இருக்கும். ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 2 கிட்னியில் ஒரு கிட்னி தான் சுமாராக இருக்குது. அப்போ ஃபெயிலியரான கிட்னியை ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டினா அது உயிர் எடுத்துரும். அப்போது இந்த செடியை கெடுத்துரும், இந்த இந்த கொடியை கெடுத்துரும் அப்படின்னு சொன்னால் அதை அறுத்து போடுகிற காரியங்கள் இருக்கிறது. அப்போ அந்த டாக்டர் கெட்டவங்களா? அவங்க ஆரோக்கியமான விஷயங்கள் தான் நமக்கு சொல்கிறாங்க, நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். சார் ஸ்வீட்டாக கொடுங்க, எனக்கு இந்த மாத்திரை கசக்குதுன்னு சொன்னால் கேட்க முடியுமான்னு? அந்த மெடிசன், அந்த வியாதிக்கு அந்த மருந்து தான் கொடுக்க முடியும். ஆரோக்கியமான உபதேசம். எனக்கு பிரியமான சகோதரியே, ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் அந்த உபதேசத்தை சொல்லுகிற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஹஸ்பண்டை கவனிக்க மாட்டாங்க, ஒய்ஃபை கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி இருக்க, நீங்கள் ஒன்றும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கொடுத்தா போதுங்கன்னு சொல்கிறது நம்முடைய வேலை கிடையாது. வேத வசனம் சொல்லிக்கிறது இப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும். அதான் சொல்லிக்கிறார், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நிறைய பேர் நீங்களும் இந்த நாளில் கர்த்தருடைய கண்காணிகளாக தான் இருக்கிறீங்க.
அவருடைய விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் யாருக்காவது வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலாவது உங்கள் கண்களுக்கு துரும்ப எடுத்து போட்டுட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு வார்த்தையை கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதம் நிரப்புவார். அன்பு தகப்பனே, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டவர்களை பேசுன்னு சொன்னீங்களே, இதை கேட்கிறவர்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை கடந்து சென்று அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு மாற்றம் உண்டாக்கட்டும். நாங்கள் பேசுகிற பேச்சில் கவனம் இருக்கட்டும். இரக்கம் செய்யும் பரிசுத்தம் இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென்.